ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 1ல் ஸ்லோகம் 41, ஸ்லோகம் 40 வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ ஸ்லோகம் 41. சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஷ்யஷ பதந்தி பிதரோஷ்யேஷாம் லுப்த பிண்டோ தஹ கிரியா. தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அளிக்க பொறுக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகின்றது. அதுபோன்ற சீர்குலைந்த குலங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர், ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. அர்ஜுனர் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் நம்ம போர் புரியறதுனால குல தர்மம் வீழ்ச்சி அடையும், குலத்தை காக்கிற அதாவது முன்னோர்கள் அழிகிறதுனால குல தர்மம் சீர்குலையும், இதனால் வர்ண சங்கர முறை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்துலேயும் அதே தான். அதாவது வர்ண சங்கர முறை அதிகமாகிறதுனால முன்னோர்களுக்கு பண்ணுற அந்த பித்ரு கடனெல்லாம் சரிவர யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால் இந்த இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் வீணாக அவதிப்படுவாங்க அப்படின்னு அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. போர் புரிய மாட்டேன் அப்படிங்கிறக்காக இந்த காரணத்தை எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்தோம்னா இப்போது முன்னோர்களுக்கு அது தர்ப்பணம் கொடுக்கணும். அதை ஒரு இப்போ நம்மளுக்கு ஒரு வருஷம் அப்படின்னா தேவர்களுக்கு அது ஒரு நாள். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது முன்னோர்கள் அங்கே போய் சேரக்கூடிய நாள். அதனால் அந்த டைமில் அவங்களுக்கு நம்ம சிரார்த்தம் கொடுக்கணும். இந்த சிரார்த்தம் கொடுக்குற முறையே சரியாக செய்ய மாட்டாங்க. அதனால் முன்னோர்கள் திருப்தி அடைய மாட்டாங்க. திருப்தி அடையதுனால இவங்களோட வாழ்க்கையும் சீர்குலையும். அதாவது அவங்களோட அதாவது இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கும் அது சீர்குலையும், அந்த தர்மம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ சாதாரணமாக அதாவது பக்தி இல்லாத இருக்கிறவங்க கண்டிப்பாக முன்னோர்களுக்கு பித்ரு கடன் கொடுக்கணும். அதாவது எப்படின்னா இப்போ தாத்தா பாட்டிகளோட சொத்தை அனுபவிக்கிறது மட்டும் நம்மளோட கடமை கிடையாது. அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், எள்ளும் தண்ணியும் அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா ஸ்தூல உடலில் கிடைக்காத ஆத்மாக்கள் சூட்சம உடலில் இருந்து பேயா பிசாசா அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அதனால் தனக்கு சேர வேண்டிய அந்த பசி போக்க முடியாத இருக்கிறவங்க அந்த குடும்பத்தார்களுக்கு மேலே சாபம் விடுவாங்க. அது முன்னோர்கள் சாபமாக போயிடும். அதனால் நிறைய தடைகள் வரும். இப்போ இங்கே பூமியில் வாழ்கிறவங்களுக்கு நிறைய தடைகள் வந்துடும். அதனால் சிரார்த்தம் ரொம்ப முக்கியம். முன்னோர்களுக்கு நம்ம வருஷம் பிண்டம் கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப அதை அடுத்த உடம்பு எடுத்திருந்தாங்க கூட அவங்களுக்கு போய் சேர்ந்துக்கும். அதனால் அவங்க ஆத்மாவாக தான் இருப்பாங்களான்னு நம்ம நினைக்க முடியாது. அவங்க ஆத்மாவாக இருந்தாலும் ஆத்மா இல்லை இன்னொரு பிறப்பு எடுத்திருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு சிரார்த்தம் பண்ணுறப்ப அவங்களுக்கு போய் சேர்ந்துக்கும். அதனால் சிரார்த்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. அது போக ஆச்சாரியர்கள் இன்னும் விளக்குறையில் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பகவான் பக்தி தொண்டில் இருக்கிறவங்க அதாவது விஷ்ணுவுக்கு பூஜை மடம் அமைச்சு அதில் ஒரு மங்களாரத்தி ஒரு காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு மங்களாரத்தி பண்ணி 16 மாலைகள் ஜபம் பண்ணி 4 விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி, அதாவது வாய்மை, தூய்மை, உண்மை, தவம், அதாவது மது, மாது, சூது, மாமிசம் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒருத்தர் வாழ்க்கை முறையை கவனமாக வாழ்ந்தார், எந்த பாவமும் செய்யாத வாழ்ந்தார் அப்படின்னா அவங்க எந்த விதமான கடமைக்கும் உட்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பக்தி தொண்டில் இருக்கிறவங்க எந்த விதமான கடமைகளுக்கும் ஆட்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்லோகத்தில். எப்படின்னா பக்தியில் இருக்கிறவங்க ஏன் கடமைக்கு உட்பட்டவர்கள் இல்லை அப்படின்னா, பகவான் விஷ்ணுவுக்கு நம்ம பக்தி தொண்டு பண்ணுறதுனால 5 விதமான அவங்களுக்கு நம்ம கடன்பட்டு இருக்கோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த 5 விதமானவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா தேவர்கள், ரிஷிகள், மற்ற உயிரினங்கள், அப்புறம் மனித குலங்கள், அப்புறம் தன்னோட உறவினர்கள். இவங்க 5 விதமானவங்களுக்கு நம்ம கடன்பட்டிருக்கிறோம். இந்த பக்தி தொண்டு மூலமாக இந்த 5 விதமானவர்களுக்கும் நம்ம கடமைப்பட்டு இருக்க தேவையில்லை. நம்ம பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம்னா இந்த 5 விதமானவங்களுக்கு கடன்பட்டு இருக்கிற நிலைமை அந்த இது வராது. அந்த இப்போ பித்ருக்கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்படுறவங்க கொடுக்கலாம். அதான் பக்தி தொண்டில் இருக்கிறவங்க கொடுக்காம இருந்தாலும் அது பெருசாக அவங்கள ஒரு ஒரு பாவத்தில் தள்ளாது அப்படின்னு இங்கே ஆச்சாரியர்கள் குறிப்பிடுறாங்க. சாஸ்திரமும் அதுதான் சொல்லுது. தொடர்ந்து கேளுங்க. ஹரே கிருஷ்ணா.